உக்ரைன் மற்றும் ரஷ்யாவில் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வரும் நிலையில் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த 4 ஆண்டுகளாக போர் நடந்து வருகிறது. உக்ரைனுக்குள் நுழைந்த ரஷ்ய படைகள் பல பகுதிகளை கைப்பற்றியுள்ளன. இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் செயல்பட்டு வருகின்றன. இரு நாடுகளுக்கும் இடையேயான இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒப்புக்கொண்டாலும் ரஷ்ய அதிபர் புதின் பிடிவாதமாக உக்ரைனை தொடர்ந்து தாக்கி வருகிறார். எனவே போர் நிறுத்தத்திற்கு புதினை சம்மதிக்க வைப்பதற்கான வேலைகளை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். தற்போது ரஷ்யா மற்றும் உக்ரைனில் பனிக்காலம் தொடங்கியுள்ளது. குறிப்பாக உக்ரைனில் வெப்பநிலை -27 டிகிரி செல்சியஸாக நிலவி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி முதல் வாரத்தில் வெப்பநிலை இன்னும் மோசமடையும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அரசு துறைகள் முடங்கியது குறித்து விவாதிக்கப்பட்ட அமைச்சரவை கூட்டத்தில் உக்ரைன் போர் குறித்த தகவல்களை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். அவர் கூறியதாவது, உக்ரைனில் கடும் குளிர் நிலவுவதால் கீவ் மற்றும் பிற நகரங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று நான் தனிப்பட்ட முறையில் ரஷ்ய அதிபர் புதினிடம் கேட்டுக்கொண்டேன். இந்த தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு புதின் ஒப்புக்கொண்டார். இது சிறப்பான செயல். உக்ரைன் தரப்பில் இதை முதலில் நம்பவே முடியவில்லை. அவர்கள் மிகவும் மோசமான சூழலில் போராடி வருவதால் இதை கேட்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் என்று அவர் கூறினார்.